மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க குடியரசுத் தலைவருக்கு கால நிர்ணயம் செய்ததற்கு எதிராக விரைவில் சீராய்வு மனு. குடியரசுத் தலைவர் தரப்பு வாதங்களை கேட்காமல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை தந்த வழக்கில் கோவையைச் சேர்ந்த மதபோதகர் ஜான் ஜெபராஜ் கைது. கேரளாவில் தலைமறைவாக இருந்தவரை கைது செய்த தனிப்படை போலீசார். உதகையில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் தொடர்பாக சோதனை. சுற்றுலாப் பயணிகளுக்கு அபராதம் விதிப்பு. திருவாரூர் அருகே 8 மாத குழந்தைக்கு மிக்சியில் உணவு தயாரித்த போது மின்சாரம் தாக்கியது. தாய் உயிரிழந்த பரிதாபம். பாமக தலைவராக கட்சியை தொடர்ந்து வழிநடத்தப் போவதாக ராமதாசுக்கு மகன் அன்புமணி பதிலடி. 2026 சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு தொண்டர்கள் விரும்பும் கூட்டணியை உருவாக்கப் போவதாகவும் கூறியிருப்பதால் வலுக்கும் மோதல். காங்கிரசின் 661 கோடி ரூபாய் சொத்துக்களை கையகப்படுத்தப் போவதாக அமலாக்கத்துறை நோட்டீஸ். நேஷனல் ஹெரால்ட் முறைகேடு வழக்கில் நடவடிக்கை. வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிராக மேற்கு வங்கத்தில் தொடரும் போராட்டம். வன்முறைக்கு 3 பேர் உயிரிழப்பு. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தேவாலயங்களில் குருத்தோலை ஞாயிறு பவனி. நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வழிபாடு. நாளை நள்ளிரவு முதல் அமலுக்கு வரவிருக்கும் மீன்பிடி தடைக்காலம். கடைசி ஞாயிற்றுக்கிழமையான இன்று மீன்களின் விலை கடும் உயர்வு. திருவண்ணாமலையில் பங்குனி மாத பௌர்ணமி கிரிவலத்தை முடித்துவிட்டு ரயில் நிலையத்தில் அலைமோதும் கூட்டம். முண்டியடித்துக் கொண்டு ஏறும் சூழல் இருப்பதால் கூடுதல் ரயில்கள் இயக்க கோரிக்கை. கடைகளில் தமிழில் பெயர் பலகை இல்லாத நிறுவனங்களுக்கு அடுத்த மாதம் முதல் 2000 ரூபாய் அபராதம். அமைச்சர் சாமிநாதன் அறிவிப்பு. மாநகரம் திரைப்பட நாயகன் ஸ்ரீராம் நடராஜனின் புதிய புகைப்படங்கள் வீடியோக்களால் அதிர்ச்சி. எலும்பும் தோலுமாக மாறிய நிலையில் என்னதான் ஆச்சு என்று வேதனையுடன் ரசிகர்கள் பதிவு. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தில் பள்ளி சூறையாடப்பட்ட விவகாரம். மாணவியின் பாட்டி உள்ளிட்ட 16 பேர் மீது வழக்கு பதிவு. சீனாவின் வடகிழக்கு மாகாணங்களில் கடுமையான பனிப்பொழிவு. மற்றொருபுறம் சூறாவளி காற்றால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஸ்பெயின் அருகே கனமழையால் கேனரி தீவை புரட்டி போட்ட வெள்ளம். கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் தண்ணீரில் மூழ்கியதால் உரிமையாளர்கள் தவிப்பு. ஐபிஎல்லில் இன்றைய முதல் போட்டியில் பெங்களூருவை எதிர்கொள்ளும் ராஜஸ்தான். இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் டெல்லி மும்பை அணிகள் பலப்பரீட்சை. பாஜக மாநில தலைவராக நயினா நாகேந்திரன் பொறுப்பேற்றுக் கொண்டார். அண்ணாமலை புயலாக இருந்த நிலையில் தான் தென்றலாக இருந்து கட்சியை வழிநடத்துவேன் என நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நம்முடைய புதிய தலைவராக சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிய தலைவராக நம்முடைய கட்சி அவங்க அறிவிக்குது. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. பாஜக மாநில தலைவராக வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாத நிலையில் நயினார் நாகேந்திரன் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். இந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் பதவியேற்பு விழா சென்னை அருகே வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு மண்டபத்தில் நடைபெற்றது. பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் அறிவிக்கப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. அப்போது பாஜக மாநில பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி நயினார் நாகேந்திரனுக்கு துண்டு மற்றும் திருப்பதி லட்டுவை பிரசாதமாக வழங்கினார்.
பின்னர் நயினார் நாகேந்திரனை ஆறத் தழுவிய அண்ணாமலை அவரை வாழ்த்தினார். இதையடுத்து மாநில தலைவராக வருகை பதிவேட்டில் நயினார் நாகேந்திரன் கையெழுத்து போட்டார். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. வெல்க வெல்க வெல்கவே. பின்னர் மேடையில் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை புயலாக இருந்ததாகவும் தான் தென்றலாக இருந்து கட்சியை வழிநடத்த இருப்பதாகவும் கூறினார். எனக்கு ஒரு பயமும் அச்சமும் இருக்கிறது. ஏன்னு சொன்னால், அண்ணாமலை அவர்கள் மிக சிறப்பான முறையில் பத்திரிகையாளர்கள் பேட்டி கொடுக்காலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பாணி என்பது ஒரு தனி பாணி. என்னுடைய விஷயம் என்பது வேறு விஷயம். நான் அவர் புயலா இருந்தால் நம்ம தென்றலா தான் இருக்க முடியும். மேலும் தமிழகத்தின் பாஜக தலைவர்கள் படிப்படியாக கட்சியை வளர்த்ததாகவும் ஒவ்வொரு படியாக கட்டப்பட்ட கோபுரத்தில் கலசம் வைத்தவர் அண்ணாமலை என்றும் புகழ்ந்தார். 2026ஆம் ஆண்டில் கும்பாபிஷேகம் நடத்த வேண்டியதுதான் பாக்கி என கூறிய நயினார் நாகேந்திரன், 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தீரும் என்றும் கூறினார். நிகழ்ச்சிக்கு பின் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த நயினார் நாகேந்திரன், தமிழ்நாட்டில் அதர்மத்தின் ஆட்சி விலகும் என்று கூறினார். என்னுடைய ஆசானாக விளங்கியவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். இன்றைக்கு 2 லட்சியங்களும் ஒன்றாக இணைந்திருக்கிறது. நிச்சயமாக தமிழகத்தில் அதர்ம ஆட்சி விலகி தர்மத்தின் ஆட்சி வரும். இதனிடையே புதிய தலைவராக பொறுப்பேற்ற நயினார் நாகேந்திரன், திமுக ஆட்சியை அகற்றும் வரை செருப்பு அணிய மாட்டேன் என சபதம் போட்டிருந்த அண்ணாமலைக்கு காலணி வழங்கினார். அவரது வேண்டுகோளை ஏற்று 107 நாட்களுக்கு பிறகு அண்ணாமலை காலணி அணிந்து கொண்டார். பாமகவின் தலைவர் பதவியிலிருந்து அன்புமணியை நீக்கி தன்னைத்தானே தலைவராக ராமதாஸ் அறிவித்த நிலையில், நானே பாமகவின் தலைவர் என அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளதால் தந்தை மகனிடையேயான மோதல் வலுத்துள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக் கொள்ளுகிறேன். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். விழுப்புரம் மாவட்டம் பட்டானூரில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற பாமகவின் சிறப்பு புத்தாண்டு பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தனது மகள் வழி பேரன் முகுந்தனை பாமகவின் மாநில இளைஞரணி தலைவராக நியமிப்பதாக அறிவித்தார். அதற்கு மேடையிலேயே அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. மாநில இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன். கட்சியில் 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம்? என்ன அனுபவம் இருக்குது? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியாக பண்ணுங்க. தான் நான் சொன்னேன், களத்தில் நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையாக வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்பில் போட்டு நான் சொல்றது தான் நீங்கள் சொல்லுங்க, கேட்கணும். யாராக இருந்தாலும் நான் சொல்றதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்கள் பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது. இந்நிலையில் கடந்த வியாழக்கிழமை தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ், பாமக தலைவர் பதவியில் இருந்து அன்புமணியை நீக்கி செயல் தலைவராக அறிவித்ததுடன் இனி நானே பாமக தலைவர் என்றும் அறிவித்தார். பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் இயக்கத்தை தொடங்கிய நிறுவனர் ராமதாஸ் ஆகிய நான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக் கொள்ளுகிறேன். ராமதாஸின் அடுத்தடுத்த அறிவிப்பால் அன்புமணி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து 2 நாட்களாக திலகபாமா, வழக்கறிஞர் பாலு உள்ளிட்ட நிர்வாகிகள் ராமதாஸை சந்தித்து பிரச்சனையை சரிக்கட்ட நினைத்தனர். அவர்களையெல்லாம் சந்திக்க மறுத்த ராமதாஸ் தனது குடும்ப உறுப்பினர்களை மட்டும் சந்தித்தார். ராமதாஸை சந்தித்த ஜி.கே. மணி விரைவில் நல்ல செய்தி வரும் என்றும் கூறியிருந்தார். ஆனால் அன்புமணி எந்த எதிர்ப்பையும் வெளிப்படுத்தாமல் அமைதி காத்து வந்தார். இந்நிலையில் ராமதாஸுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அன்புமணி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பாமக தலைவர் தான் என்றும் கட்சியை தொடர்ந்து வழிநடத்தி செல்வேன் என்றும் தெரிவித்துள்ளார். அதில் பாமகவின் தலைவரை கட்சியின் பொதுக்குழுதான் தேர்வு செய்ய முடியும் என்றும் அந்த அடிப்படையில் தாம் 2022ஆம் ஆண்டு கட்சியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டதாகவும் கூறியுள்ளார்.
தன்னை தலைவராக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளதாக கூறும் அன்புமணி தாம் தொடர்ந்து கட்சியின் தலைவராக செயல்படுவேன் என அதிரடியாக அறிவித்துள்ளார். 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாமக தொண்டர்கள் விரும்பும் வலிமையான கூட்டணியை உருவாக்குவது தனது கடமை என கூறியுள்ள அன்புமணி ராமதாஸ் அந்த கடமையை அனைவரும் மகிழ்ச்சியடையும் வகையில் சரியான நேரத்தில் செய்து முடிப்பேன் என கூறியுள்ளார். பாமகவை வழிநடத்தி செல்வது தனது தலையாய கடமை என்றும் அதற்காக விரைவில் தொண்டர்களை சந்திக்க உள்ளதாகவும் அன்புமணி கூறியுள்ளதால் தந்தை மகன் இடையேயான மோதல் மேலும் வலுக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது.